டே 1 இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ 2 ஊருக்கு போனாருங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்தாருன்னா 3 நாள் லீவு, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தார் 4 நாள் லீவு, 5 நாள் லீவு. அனுமதி கிடைக்கும் கேன்சல் பண்ணுவார், அனுமதி கிடைக்கும் கேன்சல் பண்ணுவார், ப்ராப்பரான அனுமதி கிடைக்கும் ரோட் ஷோ போவார், பேச மாட்டார். சொல்கிற நீங்கள் என்ன தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கோம் அந்த நேரத்துக்கு போக மாட்டார். தாமதமாக போயிட்டு பேசாமல் திரும்பி வருவார். கேட்டால் எனக்கு டைம் முடிஞ்சு வச்சு பேச முடியல அப்படின்னு சொல்லுவார். இப்போ இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்காரு ட்விட்டரில், அவருடைய எக்ஸ் தளத்தில். இது இந்த சோசியல் மீடியாலே குடும்பம் நடத்துகிற கும்பல் தானே இது. பொண்டாட்டியெல்லாம் துரத்தி விட்டுரும், ஆனால் சோசியல் மீடியாவில் குடும்பம் நடத்தும். எவன் எழுதி கொடுத்த அறிக்கைன்னு தெரியல, அது ஒரு கடிதம் எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து அவர் உடன்பிறப்பேன் கடிதம் எழுதுறாருல, அது மாதிரி நீங்கள் வந்து மடல் எழுதுங்க உடன்பிறப்பு உங்களுடைய ரசிக குஞ்சுமணிகளுக்கு, தற்குறி குஞ்சுமணிகளுக்குன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. உடனே கடிதம், அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, திசை திருப்பும் கழகம் அப்படின்னு சொல்லி திமுகவை சாடுறார், திமுகவை வசப்படுறார் வழக்கம் போல. எதுக்குடா திமுகவை சுரண்டி பார்க்குறாரு அப்படின்னா, இவர் ரத்து பண்ணியிருக்காரு பாருங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 32 நாள் ஆயிடுச்சு. இந்த 32 நாளில் இவர் அதிகபட்சம் கூட்டம் போடுறது ஒரு 6-7 கூட்டம் தான். அதுலேயும் பேசின கூட்டம் ஒரு 4 கூட்டம் தான். பாக்கியெல்லாம் சும்மா கையை காட்ட வந்துருக்காரு. அவங்க மேலாண்மை பொதுச் செயலாளர்னு ஒரு வளர்ந்து கட்ட ஒரு 6 அடி எருமை ஒன்று இருக்குல்ல, அது சொல்லிச்சு தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம், எங்கள் அண்ணன் வீதியா வீடு விட உள்ளே பூந்து வருவார் அப்படின்னாரு. ஆனால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு பனையூர் பங்களாவில் படுத்து கிடந்தாரா, நீலாங்கரை பங்களாவில் படுத்து கிடந்தாரா, பட்டினப்பாக்கம் பங்களாவில் படுத்து கிடந்தாரா, இல்லை யார் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தாருன்னு யாருக்கும் தெரியல. ஒரு நாள் வெளியே வருவார், மறுநாள் 4 நாள் லீவு போட்டுருவார். கேட்டால் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்ட கூட்டம் போடுவானுங்க. இதை இவனுங்களே போடுவானுங்க நிர்வாக காரணம்னு போட்டுவிட்டு. இப்போ இந்த கடிதத்தில் இந்த ரத்து பண்ணதுக்கு எல்லா பிரச்சாரத்தை ரத்து செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக. அவர்களுக்கு சாதகமான அதிகாரிகள் தான் எனக்கு நேரத்தை தப்பாக கொடுக்குறாங்க, நாங்கள் அனுமதி கேட்டால் லேட்டாக டைம் தராங்கன்னு ஒரு பெரிய பொய்யை உருட்டி இருக்காரு.